அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 30 நாட்களில் வானவில்லை போல் வண்ணமயமாக மாறும் உங்களுடைய வாழ்க்கை. அந்த வகையில தனுசு ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது. குறிப்பா தனுசு ராசியை சேர்ந்த மூலம், பூராடம், உத்திராடம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு இந்த செப்டம்பர் மாதம் கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு ரூண ரோக சத்ருஸ்தானமான 6ஆம் இடத்தில் குரு சஞ்சரிக்கிறாருங்க. அதனால் குடும்பத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. குறிப்பா ஆயுள், ஜீவனம் ஆகியவற்றிற்கு அதிபத்தியம் கொண்டுள்ள சனி பகவான் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு அனுகூலமாக சஞ்சரிக்கிறார். அதனால் வருமானம் என்பது போதிய அளவிற்கு இருப்பதை இந்த கிரக நிலைகள் சுட்டி காட்டுதுங்க. அதே போல செவ்வாயும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாருங்க. செவ்வாயானாலும் எதிர்பாராத பல நன்மை இந்த மாதத்தில் உங்களுக்கு ஏற்பட இருக்குதுங்க. அதே போல் சுக்கிரனாலும் பூமிக்காரகரான செவ்வாயினாலும் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள், நன்மைகள் ஏற்பட இருக்குது. அதன் பிறகு இவ்விரு கிரகங்களும் அனுகூலமில்லாத நிலைக்கு மாறுதுங்க. குறிப்பா இந்த செப்டம்பர் மாதத்தினுடைய பிற்பகுதியில எதிர்பாராத பல நன்மைகளும் ஏற்பட இருக்கு என்பது கிரக நிலைகள் தெல்ல தெளிவாக எடுத்து காட்டுது. குரு பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது எதிர்பாராத செலவுகளை சுட்டி காட்டுதுங்க. ரூணரோக சத்ருஸ்தானமாகிய 6ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கும் போது கங்கை, யமுனை, சிந்து, துங்கபத்ரா, நர்மதா, கோதாவரி போன்ற ஜீவ நதிகளில் மற்றும் என புராணங்கள் கூறியிருக்குது. ஆனால் மிகவும் சிக்கனமாகவும் ஜாக்கிரதையாகவும் கைப்பணத்தை செலவு செய்ய வேண்டிய அவசியத்தை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. சனி பகவானும் செவ்வாயும் அனுகூலமாக வலம் வருவதால தக்க தருணத்தில் உதவிகளும் எளிதில் கிடைக்குங்க. ரிஷபராசியில் இணைந்துள்ள குரு ஆரோக்கிய ஆகிய சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்பட்டு எளிய சிகிச்சையினால் குணம் கிடைக்குங்க. அர்த்தாஷ்டகத்தில் ராகு சஞ்சரிக்கும் போது கடன் வாங்கக்கூடாது, ஏனால் கடன் வளரும் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் இந்த விஷயங்கள்ல நீங்கள் அதிக கவனமாக இருப்பது நல்லதுங்க. அதே போல் தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடமான தொழில், கூட்டாளி மற்றும் சப்தமஸ்தானமான 7ஆம் இடத்தில் புதன் சஞ்சரிக்கிறாரு. அதாவது உங்களுடைய ராசிக்கு 7 மற்றும் 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் பாக்கியஸ்தானத்திற்கு வரும்போது 9க்கு அதிபதி சூரியனோடு இணைவதால தர்ம கர்மாதிபதி யோகம் ஏற்படுதுங்க. எனவே பொது வாழ்வில் உங்களுக்கு அதிக புகழ் அதிகரிக்குங்க. இந்த புகழின் காரணமாகவே உங்களுக்கு பகையும் ஏற்படலாங்க. அதனால் கவனமாக இருப்பது நல்லது. புதிய பொறுப்புகள் வந்து சேருங்க. எதிர்பார்த்த இலக்கை அடையக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. அதே போல் தந்தை வழி ஆதரவு உண்டுங்க. தனுசு ராசினியர்களுக்கு பாக பிரிவினை சுமூகமாக முடியுங்க. புதிய தொழில் தொடங்கும் திட்டங்கள் படிப்படியாக நிறைவேறக்கூடிய ஒரு மாதமா தான் இந்த செப்டம்பர் மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. இவ்வளவு நாட்களாக வரனை தேடி நீங்கள் அலைந்த காலம் போய் வரன் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த செப்டம்பர் மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. வரனை பற்றி, அதாவது நிச்சயம் செய்வதற்கு முன்னர் வரனை பற்றி ஒரு முறைக்கு பல முறை ஆலோசித்து விசாரித்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அதே போல தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் புதன் சஞ்சரிக்கிறாருங்க. புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத நன்மைகள், பல நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க. அதே போல இத்தருணங்கள்ல தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் செயல்பட்டு பல சாதனைகளை நிகழ்த்த இருக்கீங்க. உங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட பொறுப்புகளை சிறப்பாக முடித்து கொடுத்து பாராட்டுகளை பெற இருக்கீங்க. இதன் காரணமாக காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை நீங்கள் தற்போது எதிர்பார்க்கலாங்க. அதே போல ஒரே ஊரிலும் மதியம் ஒரு ஊரிலும் மாலை ஒரு ஊரிலும் பயணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இந்த மாதத்தில் உங்களுக்கு ஏற்பட இருக்குதுங்க. காரணம் அந்த அளவிற்கு கிரகங்களுடைய நிலைகள் அமைஞ்சிருக்குது. ஆனால் இந்த பயணங்களாலும் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம்
எல்லாமே இருக்கு என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. அதிகார வர்க்கத்தினருடைய நட்பால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்பட இருக்குது. இந்த நட்பை நீங்கள் சரிவர பயன்படுத்தி கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்குது. அதே போல தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் புதனோடு இணைந்து சூரியனும் சஞ்சரிக்கிறாரு. இது புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்க இருக்குதுங்க. இந்த புத ஆதித்ய யோகத்தின் காரணமாக உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பல வாய்ப்புகள் மீண்டும் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. அரசாங்க வேலைக்காக தேர்வு எழுதி விட்டு காத்து கொண்டிருக்கும் தனுசு ராசியினருக்கும் கூட நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் தெல்ல தெளிவாக உறுதியளிக்குதுங்க. அதே போல உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் சுக்கிரன் நீச்சம் பெறுகிறாரு. அதாவது உங்களுடைய ராசிநாதன் குருவிற்கு சுக்கிரன் பகை கிரகம் ஆவாரு. எனவே அவர் நீச்சம் பெறுவது ஒரு வழிக்கு நன்மை தாங்க. உத்தியோகத்தில் திடீர் மாற்றமும் பதவி உயர்வும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. மேலதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக நடந்து கொள்வாங்க. வீடு வாகனம் வாங்க கடனுதவி கேட்டு விண்ணப்பித்திருந்தால் அது கிடைத்துவிடக் கூடுங்க. புதிய வேலைக்கு முயற்சித்தவர்களுக்கு அவை கைகூடும். அதே போல் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டுங்க. பழைய நகைகளை கொடுத்துவிட்டு புதிய நகைகளை வாங்குவதில் கவனம் செலுத்துவீங்க. என்றைக்கோ குறைந்த விலைக்கு வாங்கி போட்ட இடம் இப்பொழுது அதிக விலைக்கு விற்று உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. குறிப்பா தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த செப்டம்பர் மாதத்தில் சனி கிரகம், அதாவது உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் பெறுகிறாருங்க. அவர் மீது சூரியனுடைய பார்வை பதியுது. கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் இந்த மாதம் முழுவதும் வக்ர இயக்கத்தில் இருக்கிறாருங்க. சிம்மத்தில் சஞ்சரிக்கும் சூரியன் அவரை பார்க்கிறாரு. இந்த பகை கிரகங்களுடைய பார்வை அவ்வளவு நல்லது கிடையாதுங்க. இதனால் அரசியல் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு இது ஒரு சோதனை காலம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். மிகவும் கவனமாக இருப்பது நல்லது. ஏன்னா உங்கள் மீது வீண் பலிகளும் வழக்குகளும் வீடு தேடி வரலாங்க. குடும்பத்திலும் உறவினருக்கு பகை அதிகரிக்குங்க. பாக பிரிவினைக்காக எடுத்த முயற்சி பலன் தரலாமல் போகலாங்க. தேக நலன்களில் நீங்கள் அதிக கவனம் செலுத்துவது நல்லது. ஒவ்வாமை நோய்க்கு ஆட்பட நேரிடுங்க. அலைச்சலை குறைத்து அதிகாரத்தில் கட்டுப்பாடு செலுத்துவதன் மூலமும் உடல் நலத்தை சீராக வைத்துக் கொள்வதன் மூலமும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. சனிக்குரிய சிறப்பு ஸ்தலங்களுக்கு சூரியனுக்குரிய சிறப்பு ஸ்தலங்களுக்கும் யோக பலம் பெற்ற நாளில் சென்று வழிபட்டு வந்தால் எதிர்பாராத பல நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல உங்களுக்கு ஏற்பட்டு வந்த மனக்குழப்பங்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. உத்தியோக ரீதியாக இருங்க. தைரியங்கள் தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு தடைகளை தகர்த்தெறிந்து வெற்றி காணக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த செப்டம்பர் மாதம் அமையிருக்கு என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது. தனுசு ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது நவகிரக வழிபாடு உங்களுக்கு எதிர்பாராத பல நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கும்.